சார் நாங்கள் எல்லாருமே ஐசிஎஃப் சதர்ன் ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கோம் சார். இது பார்த்தீங்கன்னா 1998 இருந்து இன்ன வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு மட்டும் எங்களுக்கு வேலை இல்லை. மற்ற ஜோன்ல பார்த்தீங்கன்னா 2019 வரைக்கும் எல்லாத்துலயும் எடுத்துட்டாங்க. பட் எங்களை இன்னும் இந்த வரைக்கும் தமிழ்நாட்டு பசங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நாங்க எல்லா இடமும் இது பண்ணியாச்சு, ஜிஎம் கேள்வியும் கேட்டாச்சு. இவர் என்ன சொன்னார்னா, என் கையில பவர் இல்ல, நீங்க போய் மினிஸ்ட்ரியில அங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்க போர்டுல டெல்லியில அங்கேயும் போய் பேசிட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க, பவர் வேணான்னு உங்க ஜிஎம் தான் சரண்டரே பண்ணது, அதனால நாங்க எதுவும் பண்ண முடியாது. அவங்க நினைச்சா சேஃப்டி கேட்டகரியிலயோ இல்லனா வந்துட்டு இது என்ஓசி வாங்கி எங்களை எடுக்கலாம், உங்களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அதுதான் இப்ப வந்திருக்கிறோம். இவர் மனசு வச்சா எங்களை எடுக்கலாம் சார். சோ இத்தனை பேர் ஒன் டைம் செட்டில்மெண்டா 2023 வரைக்கும் எங்களுக்கு மொத்தமா கொடுத்துட்டீங்கன்னா இது பண்ணுவோம் சார். இதுல நிறைய பாதிக்கப்பட்டுட்டோம். நிறைய பேரோட வயசு போயாச்சு. 40 பேர்கிட்ட இறந்தாச்சு. 40 வயசு தானே. இதுக்கு மேல எக்ஸாம் 20% இல்ல சார், 100% எங்களுக்கு கொடுத்தா கூட எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா தானே நாங்க எழுத முடியும். ஏஜ் பார் ஆயிடுச்சு. இதுக்கு மேல எதுவும் முடியாது. நீங்க இன்னைக்கு 20% கொடுத்துட்டு வயசானதுக்கு அப்புறம் எங்களை இது பண்ண சொன்னா எப்படி சார் இது? அது முடியாத வாய்ப்பு இல்ல, சான்ஸே கிடையாது அது. சோ எங்களுக்கு ஒன் டைம் செட்டில்மெண்டா 2023 வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துருங்க. ஜிஎம் பவர்ல நாங்க இதுவாயிடுறோம் சார். நாங்க எந்த பிரச்சனைக்கு நாங்க இது பண்ணல. எங்களோட வேலையை தான் நாங்க கேட்கிறோம். நாங்க முடிச்சிருக்கோம், ட்ரைனிங் முடிச்சிருக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். எங்க வேலையை தவிர்த்து நாங்க வேற எதுவும் கேட்கல. அதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க கலைஞ்சு நாங்க போயிடுவோம் சார். அவ்வளவுதான் சார். பயிற்சி இங்கதான் முடிச்சோம், இங்கதான் பயிற்சி முடிச்சிருக்கோம், இங்கதான் எல்லா வேலையும் குப்பையில இருந்து எல்லாத்தையும் இங்கதான் அள்ளி இருக்கிறோம் சார். நாங்க இன்னைக்கு எங்களுக்கு வேலை தர மாட்டீங்கன்னா அப்ப யாருக்கு வேலை தருவீங்க? நார்த் இந்தியாக்காரங்க வந்து இது வரைக்கும் வேலை 2019 வரைக்கும் வேலை வாங்கிட்டாங்கன்னா அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது சொல்லுங்க? எல்லா ஜோன்ல கொடுக்கும்போது தமிழ்நாட்டு ஜோன் மட்டும் நாங்க என்ன பாவம் பண்ணோம்? அப்ப தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ்நாட்டுல பயிற்சி எடுத்தது தப்பா? கடந்த 1.5 வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம். 1.5 வருஷமா இது வரைக்கும் எந்த தமிழகத்தை சார்ந்தவங்களும் எங்களுக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணல. எங்களாண்ட வந்து கேளுங்க, நாங்க ப்ரூஃப் வச்சிட்டு இருக்கோம். நீங்க வச்சுக்கிறதெல்லாம் தப்பு, இது வந்து மத்த மண்டலத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு மட்டும் நடக்கல அப்படின்னு சொல்லுங்க, நாங்க போயிடுறோம். மத்த மண்டலத்துல ஜிஎம் பவர்ல எடுத்ததுல இருந்து 20% கோட்டா எடுத்ததுல இருந்து மொத்தத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு எங்க கிட்ட. அப்ப ஏன் எங்க கிட்ட வந்து பாக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப உண்மையான தமிழ் போராடி இருக்கான். கடைசியில நீங்க என்ன சொல்றீங்க, வந்து உங்ககிட்ட எந்த ப்ரூஃப் இல்ல, நீங்க தமிழ்னே இல்லன்றீங்க. ஆனா தமிழுக்காக தோல் பிடிக்கிறீங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. எங்களுக்கு உண்மைன்னு வந்து பாருங்க, நாங்க சாட்சி இதுவெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் இல்லன்னு சொல்லுங்க, நாங்க கலைஞ்சு போயிடுறோம். அப்ப மத்த மண்டலத்துல மத்த ஸ்டேட்ல எல்லாம் வேலை வாங்கியிருக்காங்க, நாங்க மட்டும் வேலை வாங்கல. அது காரணம் என்ன? யார் வந்து எங்களுக்கு முன்னும் கொடுக்கல. 1.5 வருஷமா போராடிட்டு இருக்கோம். 40 உயிர் மேல போயிருக்கு. இன்னும் எத்தனை உயிர் போனோம் தமிழர்கள் உயிர். ஆனா இங்க பேசுறது மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழ் வேலை, தமிழுக்கு இது அதுன்றாங்க. ஒரு ஆந்திராவை எடுத்துக்கோங்க, மத்த ஸ்டேட் எல்லாம் எடுத்துக்கோங்க, எப்படி வந்து போராடி வேலை வாங்கி தராங்க, என்ன பண்றாங்க. ஆனா இங்க இது வரைக்கும் யாருமே கண்டுக்கல. ஆனா சொல்றாங்க, அதாவது எப்படி சொல்றது, சதன் ரயில்வேல மட்டும் நீங்க தமிழர்கள் வேலையே இல்லன்னு. இங்க வந்து பார்த்தா தானே தெரியும், 10,000 பேருக்கு மேல ஏமாத்தப்பட்டிருக்காங்க. அது யாரு எடுத்து சொல்றாங்கன்னு எங்களுக்கு ஒன்னும் புரியல. இதே ஜிஎம் வந்து மத்த ஜோனுக்கு என்ஓசி வாங்கி எல்லாரையும் எடுக்கும் போது சார், ஏன் இதே ஜிஎம் வந்து எங்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு என்ஓசி வாங்கி எங்களெல்லாம் எடுக்க கூடாது? அப்ப மத்த ஜோன்ல மட்டும் என்ஓசி வாங்கி எடுக்கிறீங்கல்ல, ஏன் இங்க மட்டும் எங்களை இப்படி வச்சிட்டு இருக்கீங்க? மத்த எல்லா ஸ்டேட்லயும் 2004 எடுத்துருக்காங்க, 2006 எடுத்துருக்காங்க, 2010 எடுத்துருக்காங்க, 2014 வெளியே எடுத்துருக்காங்க. அது எல்லாம் ஜியோ காப்பி எங்க கிட்ட இருக்குது. புரியுதுங்களா? எல்லாம் ஆர்டிஐ ரிப்போர்ட் போட்டு எல்லாத்தையும் நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம். இங்க சதன் சவுண்ட்ல மட்டும் ஏன் இவ்வளவு இது பண்றாங்க தெரியல. இதே இங்க இருக்கிற ஜிஎம் வந்து நார்த் சைடு எங்கன்னா போனா அங்க அப்ரெண்டிஸ் மாணவர்கள் எடுத்துருக்காரு. 2019 எடுத்துருக்காரு. தமிழ்நாடு மொத்தம் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் இங்க வந்திருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸா இப்ப நாங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறோம். கேரளால இருந்து சவுத் சைடு ஃபுல்லா, ஆந்திரா எல்லாமே இங்க வந்திருக்காங்க. கர்நாடகா எல்லாமே வந்திருக்காங்க. ஏன்னா தமிழ் ஃபுல்லா பாதிக்கப்பட்டோம். எல்லாத்தையும் தமிழ்னா ஒதுக்கப்பட்டிருக்காங்க. புரியுங்களா? அதுவும் சவுத் ஜோன்ல ஃபுல்லா நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம். 20% சொன்னாங்க. அது 20% கூட முழுமையா எங்களுக்கு கொடுக்கல. 20% அப்ரெண்டிஸ் முடிச்சவங்க தான் கொடுக்கணும்னு இருக்கிறாங்க. அது 20% வந்து ஜெனரல் கேட்டகரியில கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸர்வீஸ் மேன் கோட்டா எக்ஸர்வீஸ் மேனுக்கு இருக்கும்போது அப்ரெண்டிஸ் முடிச்ச பசங்க கோட்டா அப்ரெண்டிஸ் பசங்க தான் கொடுக்கணும். அப்பர் மார்க் லோயர் மார்க் கொடுக்கணுமா இல்லையா? எங்களுக்கு எக்ஸாம் 2017 மொதல் எக்ஸாம் 20% கொடுத்தாங்க. அது எப்படி எங்களுக்கு எலிஜிபிள் ஆகும்? நாங்க 2016 வெளியும் முடிச்சோம். எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இங்க ஜிஎம் பவர் இருந்தும் எங்களுக்கு போடல. ஏமாற்றப்பட்டிருக்கோம் நாங்க. பேசாம எங்க எல்லாரும் கருணை கொலை பண்றேன்ற நான் எல்லாம் ஆல்ரெடி நாங்க எல்லாம் சொல்லியிருக்கிறோம். இப்ப எல்லாம் இன்னைக்கு முடியலன்னா இன்னைக்கு எல்லாம் ஓட்டு ஐடியில இருந்து எல்லாமே நாங்க சரண்டர் பண்ண போறோம். 1.5 வருஷமாக நாங்க போராடிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா?
1.5 வருஷம் போன வருஷத்துல இருந்து வருஷம் நாங்க வெளியே 1.5 வருஷமா தொடர் போராட்டம் பண்ணிருக்கிறோம். அமைச்சர் எல்லா அமைச்சர் சென்ட்ரல் இருக்கிற எல்லா அமைச்சரும் பார்த்துட்டு வந்திருக்கோம். ரயில்வே போர்டுல வந்து எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். எல்லாம் இதுக்கான விளக்கம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இதுவரை எந்த விளக்கமும் காணல. அதனால நாங்க படிச்ச இடத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்க இப்போ இன்னைக்கு வேலை இல்லாம நாங்க போற மாதிரி கிடையாது, கலையிற மாதிரி கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.